ஒரு கரையான் ஒரு வீட்டோட கதவ வந்து பார்த்தீங்கன்னா சாத்திக்கிட்டு தந்திருக்கு. நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் வந்து சாப்பிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, "ஏங்க என்னங்க அந்த மாரி நம்ம வீட்டு கதவ சாத்திட்டு இருக்கு. நீங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு" சொன்ன உடனே, நம்ம ஹீரோ உடனே ஒரு ஸ்ப்ரே எடுத்து அது மேல வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாரு. ஸ்ப்ரே பட்டோனே தந்து அது எதுவுமே தந்து பார்த்தீங்கன்னா, அது ஹேப்பியா தந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. "போயிட்டு வரோமா" அப்படின்னு சொல்லிட்டு தந்து பார்த்தீங்கன்னா, அந்த கரையான் தந்து போயிட்டு தந்திருக்கு. ஸ்ட்ரெயிட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அது அதோட வீட்டுக்குன்னு தந்து பார்த்தா அந்த கரையான் தந்து போயிடுது. அங்க போனோனே வந்துர்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. என்னடா ஆச்சுன்னு சொல்லும்போது, அவங்க ஸ்ப்ரே தந்து அடிச்சாங்க. அது வேஸ்ட்டு போல. அது என் மேல பட்டுமே ஒண்ணுமே தந்து ஆகல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கரையான் சொல்லிட்டு தந்திருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தந்து பார்த்தீங்கன்னா, அவர வந்து கட்டி பிடிச்சுன்னு "பார்றா இதுக்கப்புறம் நம்ம தான்டா அங்க போய் எல்லாமே சாப்பிடலாம்டா" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கீழ விழுந்து தந்து பார்த்தீங்கன்னா, செத்து போய் தந்து கிடக்குறாங்க. அங்க அந்த இளவரசர் அங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா வராரு. வந்துட்டு அதுல ஒருத்தன் மட்டும் உயிருக்கு போராடிட்டு வந்திருக்கான். அவன்கிட்ட போயிட்டு, "யார்றா உன்ன இந்த மாரி பண்ணது? சொல்டா நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி அந்த ராஜா தந்து சொல்றாரு. இவன் உடனே திக்கி திக்கி அங்க போய் சாப்பிட போனான். அங்க ஒரு ஸ்ப்ரே அடிச்சாங்க. அந்த ஸ்ப்ரேனால தான் செத்து போனான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றான். அது மட்டும் இல்லாம, "நீங்க அந்த ஸ்ப்ரே மேல தான் கை வச்சுக்கிறீங்க" அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னோனே, அந்த ராஜா பயந்துர்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து செத்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ, ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, "இந்த ஸ்ப்ரேவ வாங்குங்க" அப்படின்ற மாரி தந்து சொல்றாங்க.